மக்களுக்கு உண்டாகும் நோய்களை பற்றியும் அந்த நோய்களுக்கு உண்டாகும் தீர்வுகளையும் சித்த மருத்துவத்தில் அந்த நோய்களுக்கு என்னென்ன வகையான தீர்வு முறைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதை பற்றியும் நம்ம இந்த நிகழ்ச்சியில தினந்தோறும் நம்ம பேசிட்டு வரோம். அந்த வகையிலும் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்வை எவ்வாறு மேம்படுத்துவது, அது மேம்படுத்துவதற்குண்டான வழிமுறைகள் எல்லாம் சித்தர்கள் எவ்வாறு கூறியிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் நம்ம ஏற்கனவே கூறியது போல சித்தர்கள் பார்த்தீங்க என்று சொன்னால் அவர்கள் மருத்துவங்களை மட்டுமல்லாமல் இந்த மனிதனை நல்வழிப்படுத்தவும் அந்த ஒழுக்க நெறிகளை மேம்படுத்தவும் அவன் ஆரோக்கியமாக இருக்கவும் பல்வேறு வகையான யுக்திகளை அவர்கள் சொல்லியிருக்கின்றனர். அதோடு மட்டுமில்லாமல் ஒரு வெற்றியாளராக எவ்வாறு மாறுவது, நாம அப்ப என்னென்ன வழிமுறைகளை நம்ம கடைபிடிக்க வேண்டும் என்பது போன்ற அந்த சமுதாய நோக்கோடு சில விஷயங்களை எல்லாம் அவர்கள் நூல்களாக எழுதி வைக்கின்றனர். அந்த வகையில் தான் நம்ம சில வாழ்வியல் முறைகளில் அந்த வாழ்வியல் நெறிகளை பின்பற்றி வாழும் பொழுது நம்ம மிகச்சிறந்த ஒரு வெற்றியாளராக மாற முடியும் என்பதை தான் நம்ம பேசியிருக்கிறோம் ஏற்கனவே. அதை பின்பற்றி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சில பழக்க வழக்கங்கள் நம்ம ஃபாலோ செய்யும் பொழுது அது நம்மை எவ்வாறு நமது ஒரு முன்னேற்ற பாதைக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப அதற்கு மிக ஒரு விஷயமாக இருப்பது நமது பிரெயின், அதாவது மூளை என்று சொல்லப்படுகின்ற அந்த பிரெயின் தான் உங்களுக்கு அந்த பழக்க வழக்கங்களை நம்ம ரொட்டீனாக செயல்படுத்துவதற்கான விஷயங்களை எல்லாம் அந்த மூளையிலிருந்து தான் அந்த கட்டளைகள் இடப்படுகின்றன. அப்ப அது ஒவ்வொன்றாக நமது உடலானது அந்த கட்டளைக்கு ஏற்ப செயல்படுகிறது. அப்ப அந்த மூளையை நம்ம எவ்வாறு பழக்கப்படுத்திக் கொள்வது, அந்த மூளைக்குண்டான பயிற்சிகள் நம்ம என்னென்ன ஞாபக மருதி போன்ற விஷயங்கள் எல்லாம் அந்த மூளையிலிருந்து தான் ஏற்படுகின்றன. அப்ப அந்த விஷயங்களை எல்லாம் எவ்வாறு நம்ம சித்தர்களின் முறையில் சித்தர்களுக்குரிய அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் அதை எவ்வாறு அந்த மூளையை நம்ம பாதுகாப்பது, பயிற்சி பெறுவது, அதுக்கு எவ்வாறு பயிற்சி கொடுப்பது என்பதை பற்றி எல்லாம் தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். அந்த வகையில் இந்த மூளையை நம்ம புத்துணர்ச்சியா வைக்கும் பொழுது பார்த்தீங்க என்று சொன்னால் இந்த உடம்பானது நல்ல நிலையில் இயங்கும். இயல்பாகவே ஒரு மனிதனுடைய மூளையானது 1 கிலோவிலிருந்து 1.200 கிராம் அந்த 1 கிலோ 200 கிராம் அந்த ரேஞ்சில் தான் மனிதனுடைய மூளையானது இருக்கின்றது. இப்ப யானையினுடைய மூளை பார்த்தீங்கன்னா 5 கிலோ அந்த அளவில் இருக்கும். அப்ப முதலையினுடைய மூளை பார்த்தீங்கன்னா 9 கிலோ அந்த அளவில் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா மனித மூளை இந்த உயிரினங்களுடைய மூளையோட கிலோவில் பாத்தீங்கன்னா கம்மி தான். ஆனா மனிதனுடைய மூளை தான் ஒரு அபரிமிதமான ஒரு சக்தியை அது பெற்றுள்ளது மற்ற உயிரினங்களை விட. அது என்னவென்று உங்களுக்கு எல்லாமே நன்றாக தெரிந்திருக்கும். ஆகவே அந்த மனித மூளையில் பாத்தீங்கன்னா வெயிட் கம்மியானாலும் இது எண்ணற்ற மில்லியன் கணக்கான ஒரு நியூரான்கள் இதில் அமைந்து காணப்படுகின்றன. இந்த செல்கள் மூளை செல்கள் அமைந்து காணப்படுகின்றன. அவைகள் தான் நம்முடைய வேலைகளை எல்லாம் செய்கின்றது. ஆகவே அந்த மூளையானது நல்ல நிலையில் இருக்கும் பொழுது நம்ம அதை பயன்படுத்தி தான் நம்ம வாழ்வில் வெற்றி பெற முடியும். அந்த மூளை தான் எல்லாமே உங்களுக்கு ஆலோசனை செய்வது, யோசனை செய்வது, பல்வேறு விஷயங்களை மனதில் போட்டு அசை போடுவது, இது எல்லாம் அந்த மூளையில் ஏற்படுகின்ற அந்த திங்கிங் பவர் தான் நமக்கு அத்த வகையான அந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அதான் எம்ஜிஆர் உடம்புக்கு சிரசை பிரதாரம் அப்படிலாம் நம்ம பழமொழியை இப்ப முன்னோர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கணும். அதுக்கு என்ன முக்கியமான காரணம்னா இந்த உடலுக்கு இயக்குவது இந்த தலையில் இருக்கின்ற அந்த விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்வதற்கு தான் அந்த விஷயங்களை சொல்லியிருக்கின்றார்கள். அதில் பிரதானமாக இருப்பது மூளை. அதனாலதான் நம்ம அந்த மூளை சிதையாமல் அடிபடாமல் உடையாமல் இருப்பதற்காக அந்த கபாலமானது ஒன்று ஏற்படுத்தப்பட்டு அந்த கபாலத்தினுள்ளே அந்த மூளையானது வைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் பார்த்தீங்கன்னா அதான் நம்ம 2 வீலர்ல போனா கூட பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் ஒரு கட்டாயமாக அணிய வேண்டும் என்றெல்லாம் அரசுகள் சட்டங்களை விட்டு என்ன சொன்னால் உடலில் வேற எங்கேயும் காயம் ஏற்பட்டாலும் அதை நம்ம குணமாக்குவதில் பிரச்சனை இருக்காது. அது குணமாக்கிவிடும். ஆனால் மூளையில் ஏதாவது அடிபடும் பொழுது, தலையில் ஏதாவது அடிபடும் பொழுது, அதில் மூளையில் ரத்த கசிவுகள் எல்லாம் ஏற்படும் பொழுது அதனுடைய பிரச்சனைகள் எல்லாம் அபரிமிதமாக பிரச்சனைகள் ஏற்படும். அதனாலதான் நம்ம ஹெல்மெட் அணியணும் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அதனாலதான் 2 வீலர்ல போறவங்க எல்லாருமே ஹெல்மெட் அணியணும் அப்படின்னு நம்ம சொல்றது மிக முக்கியமான காரணம் அதுதான். ஏன்னா அது தலையை கொஞ்சம் பாதுகாப்பு, ஏதாவது கீழே விழும்போதோ இல்லை ஏதாவது ஆகும் பொழுதோ பார்த்தீங்கன்னா தலையில் காயங்கள் ஏற்படாமல் தடுப்பதற்கு அந்த ஹெல்மெட் ஆனது வழிவகை செய்கின்றது. அந்த வகையில் தான் நம்ம அந்த தலையினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்துதான் நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செய்கிறோம். ஆகவே அந்த மூளையை நம்ம சரியாக பயன்படுத்தும் பொழுது நம்ம ஒரு மிகச்சிறந்த ஒரு வெற்றியாளராக மாறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. அது சித்தர்கள் என்ன விதமான பயிற்சிகள் எல்லாம் அந்த மூளைக்கு கொடுத்திருக்கின்றார்கள் என்பது பார்த்தீர்கள் என்று சொன்னால்
மூளையினுடைய அறிவு திறன் நன்றாக கூர்மையாகுவதற்கு சில வகையான பயிற்சி முறைகள் எல்லாம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அந்த பயிற்சி முறையை தினந்தோறும் நம்ம ஒரு அரை மணி நேரம் நம்ம செய்யும் பொழுது ஈஸியான பயிற்சி முறைகள் தான் அது எல்லாமே. அப்ப அதை செய்யும் பொழுது நம்மளுடைய மூளைத்திறனுடைய அந்த அறிவுத்திறன், அதனுடைய ஞாபக சக்தி, அதனுடைய செயல்படும் விகிதம், அது புத்துணர்வு பெறுகின்ற தன்மை, இது எல்லாமே மேம்படும். அப்ப மேம்படும் பொழுது நம்ம வாழ்வில் நம்ம வெற்றியாளனாக மாறி ஏற்றம் பெற முடியும். இதுதான் விஷயம். முதலாவதாக பாத்தீங்கன்னா, நாம அந்த மூளையினுடைய கூர்மையை நம்ம மேம்படுத்துறது பாத்தீங்கன்னா, ஒரு பேப்பர் நாமளே எடுத்துக்கலாம். பேப்பர் எடுத்துட்டு ஒரு கட்டம் ஒரு 30 கட்டம் ஸ்கொயர் ஷேப்ல நம்ம விட்டுக்கிட்டு அதில் பார்த்தீங்கன்னா இந்த 1லேருந்து 30 வரை உள்ள எண்களை அதாவது மாறி மாறி நம்ம அதில் ஃபுல்ல பண்ணிடணும். அதாவது 1 வரிசையா போடுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னு வரிசையா போடுறது பதிலாக 18 20 35 30 29 7 6 4 28 29 அப்புறம் 17 16 அப்புறம் 21 20 இப்படி மாறி மாறி அந்த 30 எண்களையும் அந்த 30 கட்டத்துக்குள் மாறி மாறி ஒரு ஸ்கொயர் டேபிள் இருக்கிற கட்டத்தில் நம்ம போட்டு பார்க்கும் பொழுது அது 30 செகண்ட்ஸ் நம்ம கணக்கு வச்சுக்கிறோம். 30 செகண்ட்ஸ்ல அந்த ஒன்னுல இருந்து ஆரம்பிச்சு நம்ம அந்த கட்டத்துல மாறி மாறி இருக்கும் இல்லைங்களா? அப்ப அந்த கட்டத்துல மாறி மாறி இருக்கும் பொழுது 30 செகண்ட் வச்சுக்கிட்டு அந்த 30 செகண்டுக்குள்ள அந்த 30 எண்களையும் பார்த்து பார்த்து படிக்க வேண்டும். அதாவது அந்த இடத்தில் இருக்கின்ற அதாவது வரிசையா இருக்காது நம்பரு, அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கும். 1 2 3 4 5 இருக்கும், அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கும். அப்ப அதை நம்ம ஒண்ணுங்கிறது அந்த கட்டத்தை பார்த்து தான் படிக்கணும். அப்ப பார்த்து பொழுது தேடி தேடி படிக்கும் பொழுது உங்களுக்கு தலையை இப்படி திருப்பக்கூடாது. தலையை திருப்பாகாம இப்படி நேராக வைத்துக்கொண்டு அந்த பேப்பரை பார்த்து கொண்டு கண் மட்டும் தான் இப்படி போயிட்டு வரணும். அப்ப உங்களுக்கு அந்த மூளையில் இருக்கின்ற அந்த செல்களுக்கு இந்த பயிற்சியானது ஒரு மிகச்சிறந்த ஒரு பயிற்சியாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அந்த மூளையுடைய செல்கள் கொஞ்சம் ஆக்டிவாகவும் செயல்படுவதற்கு இந்த கட்டத்தில் ஸ்கொயரில் இருக்கின்ற இந்த எண்களை படிக்கும் பொழுது அது ஏற்படும். 30 செகண்டுக்குள்ள நம்ம படிக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை அது ஏற்படுத்தணும். ஏன்னா 30 செகண்டுக்குள்ள நம்ம படிச்சாதான் நம்மளுடைய மூளையானது கொஞ்சம் கொஞ்சம் அதனுடைய ஆற்றலானது மேம்பட்டு கொண்டே இருக்கும். ஏன்னா நம்ம வெறுமனே நம்ம அதுக்கு பயிற்சி கொடுக்காமல் இருக்கும் பொழுது வயதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உடம்பு இருக்கின்ற செல்கள் எல்லாம் படிப்படியாக அதனுடைய டேமேஜ் ஆகி அதனுடைய தன்மையை இழந்து அது கொஞ்சம் நம்ம உடம்பானது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சுருங்கி போகிற மாதிரி ஒரு விஷயங்கள் ஏற்படும். தோல் எல்லாம் வறட்சியாக காணப்படும், தோல் சுருங்கும், இது எல்லாமே ஏற்படும். அப்ப நம்ம இதே போல்தான் மூளையில் இருக்கின்ற மாற்றங்கள் நடக்கும், சுருங்கும் அந்த செல்கள் எல்லாம். அப்ப அதனாலதான் வயதான காலத்தில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அந்த மூளையில் ஏற்படுகின்ற அந்த மாற்றத்தினால்தான் மறதி நோய் என்ற ஒரு நோயானது வருகிறது. அப்ப பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது, ஆளை மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. நல்லா பழகிட்டு இருந்தீங்களுக்கு அவங்களுக்கு அடையாளம் தெரியாது. இதெல்லாம் காரணம் அந்த மூளையில் ஏற்படுகின்ற அந்த மாற்றத்தின் அடிப்படையில் வருகின்ற அந்த காரணமாகத்தான் இது இருக்கின்றது. ஆகவே அந்த கட்டங்களை நம்ம மாறி மாறி கண் மட்டும் தான் அப்படி போய் பார்க்கணும். தலை அப்படியே தான் இருக்கணும். நம்ம தலையை இப்படி திருப்பக்கூடாது, இப்படி எல்லாம் பார்த்துட்டு பண்ணக்கூடாது. கண்ணை மட்டும் அப்படி பார்த்து இது பண்ணோம். அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த மூளையினுடைய பார்வை திறன், மூளையினுடைய அந்த செயல்படும் திறனானது மேம்படும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அது அந்த செல்கள் எல்லாம் புத்துணர்வாக்கப்படும். அப்ப இயல்பாகவே அந்த கூர்மை ஏற்படும் அந்த மூளைக்கு. அது உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இரண்டாவதாக நம்ம இந்த கலர் காம்பினேஷன் என்று சொல்லுவோம். அதாவது மூளையில பார்த்தீங்கன்னா 2 இடது வலது மூளை என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. சென்ட்ரல்ல ஒரு இடத்துல அது 2 இணையும். இதுதான் மூளையினுடைய அமைப்பு. இது வலது மூளையை பார்த்தீங்கன்னா கலரை அதை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வலது மூளை மட்டும்தான் இருக்கிறது. எழுத்துக்கள் படிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அந்த இடது மூளைக்கு இருக்கிறது. இது 2ஐயும் நம்ம கோஆர்டினேட் பண்ணி கொண்டு வரும் பொழுது அந்த மூளையினுடைய பயன் நம்ம இப்ப ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியும் செஞ்சா 2 கை இப்படி செய்யணும்னு வச்சுக்கலாம், 2 கை இப்படியே தான் செய்வோம், ஒரே மாதிரி தான் செய்வோம். இப்ப அதை மாற்றி மாற்றி செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த மூளையினுடைய கோஆர்டினேஷன் ஒருங்கிணைந்து அப்ப அந்த மூளையினுடைய சக்தியானது அதிகரிக்கும். அப்ப அதுக்கு தான் இந்த பயிற்சி. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு கலர் இருக்குதுன்னு வச்சுங்களேன், இப்ப பச்சை அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுங்களேன், நம்ம பச்சைன்னு எழுதுவோம். அதை ப்ளூ கலர் எழுதி நாமளே ஒரு பேப்பர்ல இது மாதிரி எழுதி வச்சுக்கணும். ஒரு 5-6 ஷீட்ல எழுதி வச்சுக்கணும். 3-4 கலர் எழுதி வச்சுக்கணும். அதாவது பச்சை அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல எழுதணும். அதே மாதிரி ப்ளூ அதாவது நீலம் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா
மஞ்சள் கலர்ல எழுதணும். புரியுதுங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு கலர், அதாவது இப்ப வயலட்டுன்னு வச்சுங்களேன், அந்த கலர் வந்து நம்ம சிகப்புல எழுதுறோம். இப்ப இதே மாதிரி மாத்தி மாத்தி எழுதுறோம். இந்த 7 கலரை மாத்தி மாத்தி எழுதுறோம். ஆனா அந்த அந்த கலரை உள்ள கலரை பச்சைனா பச்சை நிறத்தில் எழுதக்கூடாது. பச்சை கலரை சிவப்பு நிறத்திலோ இல்லது மஞ்சள் நிறத்திலோ இல்லது கருப்பு நிறத்திலோ இது மாதிரி அதை மாற்றி மாற்றி நம்ம எழுதணும். அப்ப மாற்றி மாற்றி எழுதும் பொழுது பாத்தீங்கன்னா படிக்கும் பொழுது நீங்க பச்சைன்னு படிப்பீங்க, ஆனா அந்த நிறத்தை தான் சொல்லணும். அதுதான் பயிற்சிங்க. இப்ப பச்சை வந்து என்ன நிறத்துல இருக்குன்னா மஞ்சள் நிறத்துல இருக்குன்னு வச்சுக்கலாம், மஞ்சள் தான் நாம சொல்லணும். அப்ப நம்ம அதை படிக்கவும் செய்யும், அந்த நிறத்தையும் சொல்லலாம். அப்ப ரெண்டு மூலையுமே கோஆர்டினேட் ஆகும். இதே மாதிரி ஒரு 5 சீட்ல அந்த நிறங்களை மாறி மாறி எழுதி வச்சு கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? அப்படி எழுதி வைத்துக் கொண்டு நாமளே அந்த பிராக்டிஸ் பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா நம்ம மூளையானது கோஆர்டினேட்டர் செய்வதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இந்த கலர் காம்பினேஷன் ஆனது அமையும். அதே மாதிரி அந்த எழுதியிருக்கிற அந்த எழுத்தை படிக்க கூடாது, அந்த எழுத்து எழுதியிருக்கின்ற அந்த நிறத்தை தான் நம்ம படிக்க வேண்டும். அப்ப பச்சைன்னு எழுதியிருக்கிற இடத்துல மஞ்சள் நிறம் தான் இருக்கு, அப்ப மஞ்சள் தான் நம்ம சொல்லணும். இப்படியே இப்ப ஒவ்வொரு சீட்டா படிக்கணும். அது 2-3 தடவை அந்த சீட்டை படிச்சுட்டே வரும் பொழுது உங்களுக்கு அதனுடைய மூளையினுடைய இடது பக்கமும் அந்த வலது பக்கமும் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய தன்மை ஏற்படும். அப்ப ஒருங்கிணைந்து தன்மை ஏற்படும் பொழுது பாத்தீங்கன்னா சில இந்த மறதி நோய்கள் இதெல்லாம் வந்து ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்காது. அப்புறம் அங்க இருக்கின்ற அந்த செல்களானது நன்றாக செயல்படக்கூடிய தன்மையை அது வந்து ஏற்படுத்துமாகவே இது மாதிரியான அந்த பயிற்சி முறைகளை நம்ம மேற்கொண்டு வரும் பொழுது அது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா கண்களை கட்டிக்கிட்டு நீங்க சில வார்த்தைகளை பேப்பர்ல எழுதணும். சரியா எழுதுறீங்கன்னா நம்ம பார்க்கலாம். அப்ப எழுதும் பொழுது உங்களுக்கு அதனுடைய மூளையினுடைய திறன் இன்னும் கொஞ்சம் மேம்படும். அதை எழுதணும். அப்படி இல்லையா சில பொருள்களை நம்ம தொட்டு பார்த்து உணர்ந்து அது என்ன பொருள் என்று நாம் சொல்ல வேண்டும். அப்புறம் இன்னும் ஒருபடி மேலே போய் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நிறங்களை அந்த அந்த விஷயங்களை இப்ப யானைன்னு சொல்றோம்னு வச்சுங்களா, இங்கிலீஷ்ல எலிஃபன்ட்னு எழுதணும். இது மாறி மாறி இது மாதிரி சில விஷயங்களை நாம் அதை செய்யும் பொழுது உங்களுக்கு அதனுடைய திறனானது மூளையினுடைய திறன் மேம்படும். கண்ணை கட்டி கொண்டு இந்த பயிற்சியை நம்ம செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த திறனானது உங்களுக்கு இன்னும் அதிகமாகும், அந்த மூளையினுடைய திறன் உங்களுக்கு அதிகமாகும். அப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய அந்த புத்தி கூர்மையானது மேம்படும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம கைகளை இப்படி இப்படி ரொம்ப மடக்கி இப்படி வைத்துக் கொள்ள வேண்டும். இது வந்து ஒரு 90 செகண்ட், ஒரு 1.5 நிமிஷம் இப்படியே வச்சு நம்ம வைத்து எண்ணிக்கொண்டு அந்த செகண்ட்ஸ் எண்ணிக்கொண்டு 1, 2, 3 நம்ம எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும். இப்படி எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே போல இதுவும் இந்த வலது கை ஒரு 90 செகண்ட், இதே மாதிரி இடது கை ஒரு 90 செகண்ட், அப்படி நம்ம எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வலது மூலையும் இடது மூலையும் இரண்டும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்குள்ள வாய்ப்புகளை அந்த பயிற்சியாளர் ஏற்படுத்தும். அப்ப உங்களுக்கு அந்த அறிவுத்திறன் அந்த செல்களானது ஏற்கனவே கூறியது போல அந்த செல்கள் ஒரு புத்துணர்வாக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அந்த செல்களுக்கு ஏற்படும். அப்ப ஏற்படும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய கோஆர்டினேஷன் இருக்கு. ஏன்னா 2 மூலையும் நம்ம ஒருங்கிணைந்து செயல்படும் பொழுது, ஏன்னா வலது பக்கம் பாத்தீங்கன்னா அது ஒரு வகை செயல்பாட்டுக்குரிய பகுதியாக இருக்கும். இடது மூலை ஒரு பக்கம் ஏற்கனவே கூறியது போல வலது பக்கம் கலரை நிறத்தை பார்க்கக்கூடிய கணிக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டை ஏற்படுத்தும் உணரும். இடது பக்கம் பாத்தீங்கன்னா எழுத்துக்களை பார்த்து படிப்பதற்குண்டான செயல்பாட்டை அது ஏற்படுத்தும். அதனால இப்ப 2ஐயும் கலரு அது காம்பினேஷன் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த பலனானது நன்றாக கிடைக்கும். இது வலது கையை அப்படி பண்ணி 90 செகண்ட் பண்ணும்போது என்ன ஆகுன்னா நம்மளுடைய நினைவுகள், அதாவது ஒரு மெமரிஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த மெமரி வந்து உள்ளுக்குள்ள போகி அது பதிவாகக்கூடிய வாய்ப்புகள் உள்ளுக்குள்ள அது கடத்தப்படும், மூளைக்குள்ள அது கடத்தப்படும். இந்த மாதிரி வலது கையை வச்சு பார்க்கும் பொழுது, அதே போல இடது கையை வைத்து ஒரு 90 செகண்ட் நம்ம இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த மெமரிஸ் இருக்கு இல்லையா, உள்ளுக்குள் நுழைந்த அந்த நிகழ்வுகள் அந்த உணர்ச்சிகளானது அந்த மெமரிஸ்ல ஏற்பட்டு அந்த மெமரிஸ்ல இடது கையை வைத்து நம்ம பழக்கப்படுத்தும் பொழுது அந்த மெமரிஸ் எல்லாம் பதிவாக்கப்படும். அப்ப பதிவாக ஆகும் பொழுது உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க எது படிச்சாலும் உங்களுக்கு ஞாபகமா இருக்கும், யாரை பார்த்தாலும் ஞாபகமா இருக்கும். உங்களுக்கு சில பேர்களை நம்ம பார்த்தா கூட உங்களுக்கு அது ஞாபகம் ஏற்படாது. அப்புறம் எந்த ஒரு விஷயங்கள் நீங்கள் புக்கை படிச்சாலும் சரி, பேப்பர் படிச்சாலும் சரி, அது சீக்கிரம் மறக்காது. இந்த மாதிரி பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இந்த வலது கையில் அப்படி செய்யும் பொழுது அந்த
நாம பார்க்கின்ற அல்லது படிக்கின்ற அல்லது கேட்கின்ற அந்த விஷயங்கள் எல்லாம் மூளைக்கு அது செல்லும், மெமரிக்கு போய் பதிவாகிறதுக்கு செல்லும். அப்படி செல்லுகின்ற அந்த விஷயம் இந்த இடது கையை இப்பொழுது 90 செகண்ட் இப்படி நாம பண்ணும் பொழுது அந்த உள்ளுக்குள்ளே அது மூளைக்குள்ளே அது சென்ற அந்த விஷயங்கள் எல்லாம் பதிவாக்கம் பெறும். புரியுதுங்களா? அப்ப பதிவாக்கம் பெறும் பொழுது உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அது இந்த கைகளை இப்படி நம்ம செய்வதன் மூலமாக இந்த பயிற்சி மூலமாக அந்த மெமரிஸுடைய பவர் ஆனது இன்க்ரீஸ் ஆகும். அதனால நம்மளுடைய திறமையை மேம்படுத்தலாம் என்று சித்தர்கள் தெளிவாக கூறியிருக்கின்றனர். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா, இப்ப 2 கையில வலது கையை 2 பேர்த்து கையும் கோஆர்டினேஷன் பண்றதுக்கு ஒரு பயிற்சிங்க. இது பாத்தீங்கன்னா வலது கையில இப்படி ரவுண்டு ஷேப்ல இப்படி சுத்திக்கிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? இடது கையில இப்படி ட்ரையாங்கிள், இப்படி ட்ரையாங்கிள் போல இப்படி பண்ணணும். அப்ப இது தனித்தனியா பண்றதை விட வலது கை ரவுண்டு இப்படி 2 சுத்திட்டு இது வந்து ட்ரையாங்கிள் பண்ணணும். இது மாதிரி பண்ணணும். அது வலது கை ரவுண்டா சுத்தணும். இதை வந்து இடது கையில ட்ரையாங்கிள், அதாவது முக்கோணம் போடணும். இது மாதிரி 2 கையும் ஒரே டைம்ல பண்ணணும். புரியுதுங்களா? 2 கையும் ஒரே டைம் பண்ணும் பொழுது அப்ப ஆரம்பத்தில் உங்களுக்கு சிரமமாக இருக்கும். புரியுதுங்களா? ஆரம்பத்தில் சிரமமாக இருக்கும். அப்ப மெதுவாக நீங்க செய்ய வேண்டிய சிரமமாக இருக்கும் பட்சத்தில், ஏன்னா 2யுமே நம்ம கவனிக்கும், இந்த மூளையானது 2யுமே கவனிக்கும். அப்ப நீங்க அதை போட்டு பார்த்தீங்கன்னா அந்த சிரமம் தெரியும். வலது கையில வட்டம் போடவும் இடது கையில் முக்கோணம் போடவும் அந்த ஒரே சமயத்தில் அந்த 2 கையும் செயல்படுத்தணும். அப்ப செயல்படுத்தும் பொழுது இந்த பயிற்சியை ஒரு 20 தடவை 30 தடவை நாம இந்த பயிற்சி அப்படியே செய்யும் பொழுது அந்த 2 மூளைகளும் வலது இடது மூளைகளானது கோஆர்டினேஷன் பெறும். அப்ப உங்களுடைய ஞாபக சக்தி இன்னும் பெருகும். அதனுடைய வீரியம் இன்னும் அதிகமாகும். மூளையினுடைய செல்கள் வீரியம் அதிகமாகும். அப்ப அதிகமாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு உங்களுடைய மூளை இன்னும் பல விஷயங்களை தெளிவாக்கும், ஆராயும், கூர்மை ஏற்படும், இதெல்லாம் நடக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அங்க எந்த பிரச்சனையும் வராது. அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா இதுவும் மூளையினுடைய செல்களை திறனாக்கூடிய பயிற்சிகள் தான். இது பாத்தீங்கன்னா இந்த கையில இப்படி 1ன்னு காட்டணும், இந்த கையில 2. புரியுதுங்களா? அப்புறம் திரும்பி இப்படி பண்ணிட்டு இப்படி காட்டும் போது இந்த கையில 1 இந்த கையில 2, அப்புறம் இதுல 1 இதுல 2. புரியுதுங்களா? இப்படி மாத்தி மாத்தி பண்ணணும். இதே மாதிரி இதுல 1 காட்டும் போது 2 காட்டணும், இதுல 2 காட்டும் போது இதுல 1 காட்டணும். இப்படி மாறி மாறி பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த கோஆர்டினேஷன் அப்பதான் கிடைக்கும். அப்ப என்னுடைய அந்த மூளையில் இருக்கின்ற அந்த செல்கள் எல்லாம் நன்றாக செயல்படும். புரியுதுங்களா? இதுவும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல உங்களுக்கு செய்யும் பொழுது கொஞ்சம் சிரமங்கள்லாம் ஏற்படும். அந்த சிரமங்கள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் இதை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படி செய்யும் பொழுது அவனுடைய பயிற்சியினுடைய திறனானது மேம்படும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க 1 நாள் 2 நாள்ல கொஞ்சம் மெதுவா செய்வீங்க. அப்புறம் நாளாக அது உங்களுக்கு அதிகமான ஒரு திறனை உங்களுக்கு செயல்படுத்தக்கூடிய தன்மையை அது ஏற்படுத்தும். இந்த பயிற்சியை நாம அது கூடவே திறந்தோடு நம்ம செய்ய வேண்டும். அப்புறம் பாத்தீங்கன்னா சில வகையான கேம்ஸ், அதாவது இப்போ மொபைல் வருகின்ற கேம்ஸ் எல்லாம் நம்ம மேக்சிமம் ஆட வேண்டாம். ஏன்னா அது சில பழக்கப்பட்டு போறீங்க, அதை அடிக்ட் ஆயிருங்க. நம்ம கேம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேரம் போர்டு ஆடலாம், செஸ் ஆடலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா பல்லாங்குழி, நமக்கு பழைய விளையாட்டு இருக்குது பல்லாங்குழி. இது மாதிரி விளையாட்டுகள் விளையாடும் பொழுது அது மூளைக்கு ஒரு புத்தி கூர்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை அந்த விளையாட்டுகள் எல்லாம் ஏற்படுத்தும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த மூளை செல்கள் மேம்படும். புரியுதுங்களா? அதனாலதான் கேரம் போர்டு நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா அதிகமா விளையாடுவாங்க. ஆனால் விளையாட்டுகள் என்று சொல்லும் பொழுது இந்த சூதாட்டம் போன்ற விளையாட்டுகள் எல்லாம் நம்ம அது விளையாடி பழக்கப்படுத்தி விடக்கூடாது. கேரம் போர்டு விளையாடலாம், செஸ் விளையாடலாம், அப்புறம் பல்லாங்குழி போன்ற விளையாட்டுகள் உட்கார்ந்து இருக்கிறது விளையாடலாம். மற்ற விளையாட்டுகள் எல்லாம் மேக்சிமம் நம்ம தேவையில்லை. இந்த மாதிரி விளையாட்டுகளை நம்ம விளையாண்டவே நம்முடைய மூளையினுடைய திறனானது மேம்படும். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா இப்ப இயல்பாகவே நம்ம ஒரு கை பழக்கத்தில் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? இப்ப லெப்ட் சில பேர் வலது கை பழக்கமாக இருப்பாங்க, சிலர் இடது கை பழக்கமாக இருப்பாங்க. இப்ப நம்ம இந்த கையில சட்டன ஒரு கையை யூஸ் பண்ணுவோம். புரியுதுங்களா? அப்ப நீங்க இந்த கை யூஸ் பண்றதுக்கு பதிலாக எதுக்கு பார்த்தாலும் திடீர்னு இந்த கை யூஸ் பண்ணணும். இப்ப சப்போஸ் பல் தேய்க்கிறீங்க, இந்த கையில தான் பிரஷ் பண்ணுவீங்க. அப்ப அடிக்கடி என்ன பண்ணுவீங்க, இந்த கையில பிரஷ் பண்ற பழகணும். புரியுதுங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப செல் எடுத்துக்கிட்டு இந்த கையில தான் வச்சுட்டு இப்படி இப்படி நோண்டிட்டு இருப்போம். அப்ப என்ன பண்ண, செல் எடுத்து இந்த கையில இப்படி பார்த்துட்டு இருக்கணும். இது மாதிரி, அதாவது வலது கை பழக்கம் இருக்கிறவர்கள் இடது கையை பழக்கப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும், எந்த விஷயமாக இருந்தாலும். அதே மாதிரி இடது கை பழக்கம் இருப்பவர்கள் வலது கையை பழக்கப்படுத்தி முயற்சி செய்து கொள்ள வேண்டும்.
அப்ப ஆட்டோமேட்டிக்கா இது ரெண்டையும் இப்படி பண்ணும் பொழுது மூளையானது ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இதற்கெல்லாம் ஏற்படும். அப்ப ஏற்படும் ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய கூர்மையான புத்தி கூர்மை ஏற்படும். அப்ப நம்ம நல்ல ஒரு சிந்தனைகள் மனசுக்குள்ள ஏற்பட்டு அது நம்மளுடைய வாழ்வில் வெற்றியாளராக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதிரி பயிற்சிகள் மூலமாக நமக்கு ஏற்படும். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா இயல்பாகவே இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சாதாரண ஒரு விஷயங்களுக்கெல்லாம் மொபைலையோ இல்ல கம்ப்யூட்டரையோ இல்ல கால்குலேட்டரையோ தேடக்கூடிய ஒரு விஷயங்களை நாடுவார்கள். அதாவது பொதுவாகவே நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் மெஷினை நம்பாம நம்மளே அதை செய்து பார்க்க வேணும். அப்ப செய்து பார்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா மூளையானது மழுங்கி போகாமல் ஒரு புத்தி கூர்மை ஏற்படும். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கணக்கு சாதாரணமான ஒரு 33 45 எவ்வளவுன்னு வச்சுங்களேன். இந்த ஒரு 2 3 நம்பர்ஸ் இருக்கு. 33 45 66 88 அப்படின்னு நாமளே ஒரு பேப்பர்ல எழுதி நம்ம கூட்டி பார்க்கணும். சும்மா கால்குலேட்டர் எடுத்து அடிச்சுட்டு இருக்கிறோம், தேவையில்லாத விஷயத்துக்கலாம். அது மாதிரி பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்ம அதை கால்குலேட்டர் அடிக்கிற நேரத்துல அந்த பேனா எடுத்து எழுதி அது கூட்டி பார்க்கலாம் நாமள. அப்ப கூட்டி பார்க்கும்போது அப்போ உங்களுக்கு அறிவு மேம்படும். அதே மாதிரி இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா முதல்ல போன் நம்பர்லாம் ஒரு டைரியில எழுதி வச்சுக்கிட்டு நம்ம போன் பண்ணிட்டு இருப்போம். அப்ப போன் நம்பர் ஒரு குறைந்தபட்சம் ஒரு உறவினருடைய நம்பர்கள் ஒரு 10 நம்பராவது நமக்கு மனப்பாடமாக தெரியும். ஏன்னா எழுதி வச்சு பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு நம்பரையும் அடிச்சுட்டே இருப்போம். அடிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம போன் செய்யும் பொழுது அந்த நம்பர்களை பார்த்து அடிக்கும் பொழுது உங்களுக்கு மனப்பாடமாகி வரும். அப்ப அந்த மூளையினுடைய செலுத்திறன் அது மேம்படும். மனப்பாடம் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃப்ரெண்ட்ஸுடைய 10 நம்பரு ரிலேட்டிவ்ஸ் உடைய 10 நம்பர்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா மறந்து போயிடும். ஆனா இப்ப பாருங்க எல்லாமே இந்த போன்ல வந்ததுனால எல்லாமே போன்ல நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். யாரு நம்பருமே ஒருத்தர் நம்பர் கூட நமக்கு தெரியாது. எல்லாம் பேரை போட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சிருப்போம். உடனே ஒரு கிளிக் பண்ணி உடனே அது பண்றது புரியுதுங்களா? இது மாதிரியான விஷயங்களை நம்ம அந்த மெஷின் லைஃபை நம்ம தேடாம நம்ம இயல்பான வாழ்க்கையை நம்ம மூளையை கொண்டு செயல்படுத்தி அந்த விஷயங்களை எல்லாம் நம்ம செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா அதனுடைய மூளைத்திறனானது மேம்படும், புத்தி கூர்மை மேம்படும். ஆகவே இது மாதிரியான ஒரு விஷயங்களை எல்லாம் நாமே இந்த விஷயங்களை நம்ம செய்து பார்க்க வேண்டும். அப்பொழுது செய்து பார்க்கும் பொழுது அந்த மூளையினுடைய திறனானது மேம்படும். அந்த மூளையினுடைய திறன் மேம்படும் பொழுது நமது புத்தி கூர்மை ஏற்படும். மற்றவர்களிலிருந்து நமக்கு கொஞ்சம் நல்ல சிந்தனை ஏற்படும். ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா ஆராய்ந்து அது செயல்படக்கூடிய ஒரு தன்மை இந்த மூளை நமக்கு கொடுக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் அனைத்துமே வெற்றி பெறும். அப்ப எளிதில் நம்ம ஒரு வெற்றியாளராக மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மூளையினுடைய பயிற்சியின் மூலமாக நம்ம செய்து கொள்ளலாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளான பயிற்சிகள் தான். அந்த சிம்பிளான பயிற்சிகள் நம்ம தினந்தோறும் அதை பழக்கப்படுத்தி வரும் பொழுது அது உங்களுக்கு கைவரப்பெறும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது நீங்கள உங்களே அறியாமல் அந்த மூளையில் நல்ல விதமான ஆரோக்கியமான ஒரு யோசனைகள் எல்லாம் தோன்றும். அது நம்ம மென்மேலும் அது உயர்த்தும். புரியுதுங்களா? இப்ப அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா சில நம்மளுடைய வாழ்விட முறைகளை எல்லாம் அன்றாடம் நம்ம கவனித்துக் கொள்ளும் முறைகளை நம்ம எவ்வளவுதான் பிஸியா இருந்தாலும் சில விஷயங்களை நாம கண்காணித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் சில வெற்றியாளராக திகழ்ந்தவர்களுடைய பேட்டியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால் அவர்கள் நாம் கூறும் இந்த சித்தர்கள் கூறும் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் அவர்கள் பின்பற்றித்தான் அவர்கள் வெற்றியாளராக அவர்கள் மாறி இருப்பார்கள். அது பின்னாளில் அவர்கள் வெற்றியாளராக சாதாரண ஒரு மனிதன் ஒரு வெற்றியாளராக மாறி இருந்து அவர் கொடுக்கின்ற இன்டர்வியூகளிலும் அவர் கொடுக்கின்ற அந்த ஸ்பீச்சுகளிலும் நாம நிறைய பேர்த்த நம்ம பார்த்துருக்கலாம். அவங்க ஒரு சாதாரண நிலையிலிருந்து அந்த வெற்றியாளராக மாறுவதற்கு என்னென்ன நிலைகளை எல்லாம் கடந்து வந்தார்கள், எவ்வாறு செயல்பட்டார்கள் என்பதெல்லாம் அவர்கள் வெற்றி அடைந்த பின் அந்த பேட்டிகளை எல்லாம் கொடுப்பார்கள். அப்பொழுது நம்ம அது மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதைத்தான் சித்தர்களும் சொல்லுகிறார்கள். சித்தர்கள் இந்த மாதிரி கூறுகின்ற அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம சுற்றுப்புறத்தை நம்ம உடம்ப எல்லாமே ஒரு ஆரோக்கியமானதாகவும் ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் அதை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சித்தர்கள் கூறியிருப்பார்கள். அது முதலாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன பண்ணணும்னா நம்ம சுற்றில் இருக்கின்ற அது வீடாக இருந்தாலும் சரி, நம்ம ஆபீஸ் ரூமா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நம்மவே அதை இறங்கி அந்த சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்கு நம்ம அதை கொஞ்சம் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்று அவர்கள் அறிவித்து கூறியிருப்பார்கள். ஏன்னா நமக்கு சில பேர் வேலைக்கார கூட வச்சிருப்பாங்க. அப்படி வச்சிருந்தாலும் கூட அந்த பணியை நம்ம செய்யும் பொழுது என்ன ஆகுனா நமக்கே ஒரு நம்பிக்கை ஏற்படும். ஏன்னா அது 10 நிமிஷம் 20 நிமிஷம் வேலை தான்.
அதே ஒரு நம்பிக்கையை நமக்கு ஏற்படுத்தும். அந்த அந்த மாதிரி செய்யும் பொழுது என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், நமக்கே ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டும். அதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களும் நாம நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணக்கூடிய வாய்ப்பை அந்த மாதிரியான விஷயங்கள் நாமே அது இறங்கி செய்யும் பொழுது அது ஏற்படுத்துகின்றன. அதே மாதிரி மற்றவர்களிடத்தில் ஒரு விவாத தன்மையை நம்ம போக மாட்டோம். ஒரு அதாவது ஒரு அன்பான ஒரு புரிதலைத்தான் அவர்களிடத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை நமக்கு ஏற்படும். அப்புறம் யாருக்கிட்டையுமே நாம படபடப்புன்னு பேச மாட்டோம், கோபம் கொள்ள மாட்டோம். இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை நாம செய்யும் பொழுது வருகிறது என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஆகவே அப்ப நம்மளுடைய சுற்றுப்புற தூய்மையை நாம மேம்படுத்தும் பொழுது, நாமளே அதை இறங்கி செய்யும் பொழுது அது மனதுக்கு ஒரு புத்துணர்வாக இருக்கப்படுகிறது. ஏன்னா அந்த வெற்றியாளர்கள் எல்லாம் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அவர்கள் கூறுகின்ற காரணங்கள் இந்த மாதிரியான விஷயங்களைத்தான் அவர்கள் கூறுவார்கள். அந்த வகையில் தான் நம்ம சித்தர்களும் இவ்வாறு கூறியிருக்கின்றார்கள். ஆகவே அது நமக்கு உடம்புக்கும் அது ஆரோக்கியமாக இருக்கும். இது நம்ம மனதுக்கும் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக அந்த விஷயமாக அமையும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, சில வீடுகள்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, வெளியிலையும் சரி, உள்ளேயும் சரி, கண்ணா பின்னான்னு இந்த பயன்படுத்துகின்ற பொருட்கள், மற்ற விஷயங்கள் எல்லாம் கண்ணா பின்னான்னு கிடக்கும். இது மாதிரி நம்ம வச்சிருக்க கூடாது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அதே ஒரு மனதிற்கு ஒரு இனிமையான தருணத்தை அது ஏற்படுத்தாது. புரியுதுங்களா? நம்ம அதை பார்த்து பார்த்து பழகி போய் அந்த மாதிரியான ஒரு காட்சியை தான் நம்ம மனதில் வந்து எப்பொழுதும் இருக்கும். அது பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு தராது. அதனால பார்த்தா ஒரு லுக் வந்து ஒரு அட்மாஸ்பியர் நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக அந்த சூழ்நிலையானது நம்ம ஏற்படுத்த வேண்டும். நம்ம அப்படி ஏற்படுத்தும் பொழுதுதான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியானது நமக்கு கிடைக்கும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அது ஏன் என்று சொன்னால் அது கண்ணில் காணுகின்ற காட்சியானது அப்படிதான் இருக்கும். அதாவது ஒரு கிளஞ்சி இருக்கும், எங்க பார்த்தாலும் கிளஞ்சி இருக்கும், ஒரு நீட்னஸ் இருக்காது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனநிலையும் அந்த போலதான் இருக்கும். அப்ப நம்ம செய்கின்ற செயலும் அது போலதான் அமையும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே அதனாலதான் நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் சுகாதாரத்தை மேம்படுத்த அது நமக்கு சுகாதாரமும் கூட, புரியுதுங்களா? நீட்டா அதுக்குதான் நம்ம பெட்டு விட்டு எந்திரிச்ச உடனே பெட்ல இருக்கிற பெட்ஷீட்டு மற்ற விஷயங்களை எல்லாம் அப்படியே போட்டு விட்டு எந்திரிக்காமல் அதை நீட்டாக மடித்து அதை சரியாக வைத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். நம்ம வீட்டு பெரியவர்களே அப்படி சொல்லி இருக்கின்றார். ஒரு படுக்கையில் படுத்தால் அந்த படுக்கையில் விட்டு எழுந்த பின்பு நம்ம அதில் இருக்கின்ற ஒரு டீசென்டான ஒரு விஷயத்தையே அந்த பெட்ல நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டும். அப்படியே இருந்துச்சுட்டு அப்படி பெட்ஷீட் தூக்கிட்டு போயிடக்கூடாது. அப்படிலாம் நமது முன்னோர்கள் நம்மை பழக்கி வைத்து தான் இருக்கின்றார்கள். ஆகவே அதை பழக்கி வைத்தாலும் சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படி செய்ய மாட்டாங்க, தூக்கி எஞ்சிட்டு அப்படி போயிடுவாங்க. ஆனால் அது நம்மளுடைய செயல்களை தான் அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம அந்த ஒழுக்கத்தை கடைபிடிப்பதன் விளைவாக நம்ம செய்கின்ற அந்த பணிகளிலும் அந்த வேலைகளிலும் அந்த ஒழுக்கமானது நமக்கு இயல்பாகவே வந்துவிடும். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது அப்ப அந்த விஷயங்களையும் நம்ம செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நமது உடம்பானது எப்பயுமே ஒரு மற்றவர்கள் பார்க்கிற ஒரு தோற்றம் நம்மை நம்மளை ஒரு இதாக நினைக்க வேண்டும். ஒரு நேர்மறை எண்ணம் உள்ளவராக நம்முடைய பார்க்கின்ற தோற்றமே நம்மளை பார்த்து அவர்கள் நல்ல விதமாக எண்ணுகின்ற ஒரு தோற்றத்தை தான் நம்ம வைத்திருக்க வேண்டும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க, ரொம்ப ஸ்டிஃபா இருக்க மாட்டாங்க, ரொம்ப நேரா நிற்க மாட்டாங்க, அப்படி வளைஞ்சு இப்படி குஞ்சமா நிற்பாங்க, புரியுதுங்களா? அப்ப இது என்னன்னா இந்த இடுப்பு பகுதியானது பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு நேராக நிற்காமல் அப்படியே லேசி அப்படி வளைஞ்சிருக்கும் முதுகெல்லாம். அப்படி இருக்காமல் நம்மளுடைய தோற்றத்தை கொஞ்சம் எப்படி ஸ்டிஃபாக வைத்துக் கொடுக்க வேண்டும். இதை பார்த்தீங்கன்னா நீங்க ஜப்பான்ல பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகச்சிறந்த உதாரணம் சொல்லலாம். ஜப்பான்காரில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லேடிஸ் இருந்தாலும் சரி, ஜென்ஸ் இருந்தாலும் சரி, இந்த இடுப்பு பகுதியில் ஒரு பட்டை போன்று ஒன்று அணிவார்கள். அது துணியில அது அணியும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த இடுப்பு பகுதி ஸ்டிஃப்னஸாக அவங்க நிற்கணும். அதே மாதிரி இந்த வயிற்றை கொஞ்சம் அழுத்தக்கூடிய தன்மையாக இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இங்க உடம்பு நேரா நிற்கும். சேர்ல உட்காந்தாலும் நேராக தான் இருக்கும். அதே மாதிரி நடந்தாலும் நேராக தான் இருக்கும், நின்னாலும் நேராக தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு பார்க்கின்ற ஒரு தோற்றம் ஒரு லுக்கை உங்களுக்கு கொடுக்கும். அப்ப லுக்கு கொடுக்கும் பொழுது உங்களை சந்திக்க வருபவர்கள், உங்களை பார்க்க வருபவர்கள், அவர்கள் எல்லாம் பார்த்து உங்களை ஒரு நேர்மறை எண்ணம் உள்ளவராக உங்களை நினைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க செய்கின்ற அந்த விஷயங்களும் உங்களை வாழ்வில் மென்மேலும் அதை மேம்படுத்தக்கூடிய தன்மையாக அந்த தோற்றமானது இருக்கும். அதனாலதான்
அவங்க அந்த மாதிரி சொல்றாங்க. அதாவது நாம அது மாதிரியான தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முயற்சிகளை நாம் இறங்க வேண்டும். அப்படி இறங்கும் பொழுது அதுதான் வெற்றியாளர்கள் எல்லாம் அதை பார்ப்பாங்க. சில பேர் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் செய்து அந்த தோற்றத்தை கொண்டு வருவார்கள். புரியுதுங்களா? அப்ப நேராக இந்த பாடியானது நிற்கும். அப்ப அந்த தோற்றம் இயல்பாகவே இருக்கும். பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா பாடி பில்டர் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் அந்த மாதிரி சிவியர் எக்ஸசைஸ் எல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆனா இயல்பாக அந்த நேராக அந்த முள்ளந்தண்டு பார்த்தீங்கன்னா வளைஞ்சு போயிடும். அதாவது இப்படி முன்னாடி சாஞ்ச மாதிரி. புரியுதுங்களா? அப்ப அந்த வளைவதற்கு இடம் தராமல் அது நேராக நிற்பதற்குண்டான பயிற்சிகளை எல்லாம் செய்து நம்ம நாட்டில் செய்வாங்க. அதுக்கு சில பயிற்சிகள் எல்லாம் இருக்குது. அதை நம்ம அதை கூட நம்ம செய்யலாம். அந்த மாதிரி ட்ரெஸ் நம்மளால போட முடியாட்டினாலும், ஏன்னா அது நம்ம ஊர் கலாச்சாரத்துல அந்த மாதிரி கிடையாது. அவங்க ஊர் கலாச்சாரத்துல இருக்குது. ஆனா நம்ம ஊர் கலாச்சாரத்துல கிடையாதுனால நம்ம இந்த மாதிரி விஷயங்களை நாம செய்து பார்க்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, நாம் சாப்பிடும் சாப்பாடு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்றோம்? நம்ம சாப்பிட்டுறோம். இயல்பாகவே தட்டில் சாப்பாடு போட்டோம்னா அப்படியே நம்ம பாட்டுக்கு சாப்பிட்றோம். இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன விஷயம் அப்படின்னா, அந்த சாப்பிடும் சாப்பாட்டுக்கு நம்ம ஒரு நன்றி உணர்வு உள்ளவராக இருக்க வேண்டும் என்பதை நம்ம சொல்லியிருக்கின்றன சித்தர்கள். ஏனென்று சொன்னால், அந்த சாப்பாடு என்பது பல பேருடைய கூட்டு முயற்சியால் அது உருவாக்கப்பட்டது. அது கூட்டு முயற்சியால் உருவாக்கித்தான் நமது தட்டுகளில் அந்த சாப்பாடானது உண்பதற்கு வருகிறது. அப்போ அதற்கு ஒரு நன்றி உணர்வே இல்லாமல் நம்ம வெறுமனே நம்ம சாப்பிடும் பொழுது அதுக்கு ஒரு ஒரு நன்றி உணர்வான ஒரு விஷயம் இல்லாமல் போகிறது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இல்லாமல் போகும் பொழுது நீங்கள் அடுத்தவர்களுக்கும் நன்றி இல்லாமல் தான் இருப்பீர்கள். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த எதிராளியும் எதிர்களை ஒன்று உங்களிடம் பேசுபவர்களும் அந்த மாதிரியான ஒரு நன்றி உணர்வு இல்லாமல் தான் அவரும் இருப்பார்கள் என்பதை உணர்த்தும் விதமாகத்தான் இந்த அந்த புரிதல் அந்த சாப்பாட்டிலிருந்தே நம்ம ஆரம்பிக்கிறது. அப்ப சாப்பாட்டுக்கே நாம அந்த நன்றி உணர்வோடு நம்ம இருக்கும் என்று நம்ம நினைக்கும் பொழுது, அப்ப நமக்கு ஒரு உதவி செய்வர்கள் ஒருவருக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம நன்றி உணர்வோடு நாம் இருப்போம் என்பதைத்தான் அதை பழக்கப்படுத்திக் கொள்வதற்குத்தான் அந்த சாப்பாட்டிலிருந்து நம்ம ஆரம்பித்து வைக்கின்றோம். ஏன்னு சொன்னால் பல்வேறு வகையான ஃபாரினர்ஸும் சரி, இல்ல நம்ம சில வகை மக்களும் சரி, இங்க இருக்கிறவங்களும் சரி, இந்தியாவில் இருக்கிறவங்களும் சரி, சாப்பிடும் பொழுது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தெய்வத்தையோ அவர்களுக்கு பிடித்த விஷயங்களையோ வணங்கி விட்டு தான் சாப்பிடுவதை நம்ம பார்த்திருக்கலாம். அது நீங்களும் கண்கூடாக பார்த்திருப்பீங்களா? ஆனா அந்த பழக்கமானது இன்னும் நம் மக்களிடையே இன்னும் அது மேம்பட வேண்டும். புரியுதுங்களா? அப்ப மேம்பட்டால்தான் இது ஒருவருக்கு ஒருவர் நன்றி சொல்லக்கூடிய பழக்கமே இப்பொழுது அதிகமாக கிடையாது. ஏதோ ஒரு சில பேர் தான் இது மாதிரி சொல்றாங்க. அப்ப நம்ம அந்த சாப்பாட்டுக்கே ஒரு நன்றி உணர்ச்சியோடு நம்ம இருக்கும் பொழுது, மனிதர்கள் செய்யும் அந்த உதவிகளுக்கு நம்ம நன்றி உணர்ச்சியோடு இருக்கும்போது, அப்ப பரஸ்பர ஒரு மனிதநேயமானது அங்க மலர்ந்துரும். அப்ப எல்லாருக்குமே அங்க ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி என்கின்ற ஒரு நிலையானது அங்க ஏற்படும் ஆட்டோமேட்டிக்காவே. நம்ம புரியுதுங்களா? இப்ப பாத்தீங்கன்னா போட்டி, பொறாமை, புகைச்சல், எரிச்சல் இது எல்லாமே தான் இருக்குது. அது என்ன காரணம்னா இந்த பழக்கத்துல நம்ம வரல. அப்ப அந்த பழக்கத்தை நம்ம அந்த சாப்பாட்டிலிருந்தே நம்ம ஆரம்பிச்சோம்னா, இப்ப நமக்கு வெளியிலே ஒரு மனிதன் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணாங்களா, அப்ப நன்றி உணர்ச்சியோடு நம்ம இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்மளும் நன்றி உணர்ச்சியாக இருப்போம். அவரும் இன்னும் நாம சில விஷயங்கள் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்கின்ற உந்துதல் அந்த மனிதனுக்கு ஏற்படும். அப்ப அது ஆட்டோமேட்டிக்கா செய்யும் பொழுது இந்த ஹெல்பிங் டெண்டன்சி என்கின்ற இந்த உணர்வானது எல்லாருக்கும் அது வரும். ஆட்டோமேட்டிக் ஒவ்வொருத்தர் பழகி 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 அப்படியே எல்லாத்துக்கும் வரும். அப்ப எல்லாருக்கும் வரும் பொழுது எல்லாருமே அவங்களுடைய விஷயத்தில் ஒரு முழு பயனை பெறுவார்கள். புரியுதுங்களா? இப்ப என்ன பண்றாங்க, நாம அவன் பாட்டுக்கு கம்முனே இருப்பாங்க, எதுவுமே பேச மாட்டாங்க. புரியுதுங்களா? எதுவுமே நீங்க கேட்டீங்களா கூட கம்முன்னு அமைதியா இருப்பாங்க. கம்பெனி போய் டார்ச்சர் பண்ணி ஏதாவது சொன்னீங்களா தான் ஒரு என்ன அப்படியா சரி ரைட் அப்படிப்பாங்க. நீங்க அதை நிறைய பேர்த்து நீங்க பார்த்துருக்கலாம். அப்ப நீங்க இந்த மாதிரி பழக்கத்தை நம்ம பழகி வரும் பொழுது, ஏன் நம்ம வந்து ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது துண்டு பள்ளி நூலோ தொகுத்து விட்டு எல்லாம் தலை அப்படின்னு நம்ம ஒரு பாட்டை நமக்கு சொல்லி கொடுத்து அதை பாட வச்சு எல்லாம் சாப்பிட வைக்கிறாங்க ஸ்கூல்ல. புரியுதுங்களா? அந்த பழக்கம் அது கையெடுத்து கும்பிட வச்சுதான் சாப்பிட வைப்பாங்க. அந்த பழக்கம் சாப்பிடுவதற்கு முன்பு அந்த உணர்வானது வர வேண்டும் என்பதுதான் அந்த ஒரு பழக்கத்தை நம்ம அந்த கும்பிடுகின்ற அந்த முறையை அந்த பழக்கத்தை நமது முன்னோர்கள் அந்த வைத்திருக்கின்றார்கள். ஆனால் நம்ம வீடுகளில் நம்ம எத்தனை பேர் அந்த மாதிரி நன்றி உணர்வோடு அந்த சாப்பாட்டை நினைத்து பார்த்து நம்ம சாப்பிடுகிறோம்? யாருமே அறிஞ்சாகத்தானே இருப்போம். புரியுதுங்களா? அப்ப அந்த அந்த உணவுகளை எத்தனை பேர் அதை உண்டாக்குறார்கள்? அதை விவசாயிலிருந்து ஆரம்பித்து அதை விற்பனை செய்வர்கள், அது கடையிலிருந்து கொண்டு வந்து போடுவர்கள், நமது மூட்டையை அதை தூக்கி கொண்டு வந்து வீட்டுல போடுவாங்க. அந்த மூட்டையில் இருக்கிற அரிசி எடுத்து
வீட்டில் இருக்கிறவங்க எடுத்து சமைக்கிறவங்க, இதுல எத்தனை பேர் அதில் வந்து சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க, புரியுதுங்களா? அப்ப நமக்கு ஒரு உணவாக இந்த தட்டிலே வரும் பொழுது இதில் எத்தனை உயிர்கள் அந்த உணவை உண்டாக்குவதற்கு உண்டான வேலைகளை செய்திருக்கின்றார்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது நம்ம ஆட்டோமேட்டிக்கா அந்த நன்றி உணர்ச்சியோடு இருக்கும் பொழுது அது அடிப்படையிலே இந்த இயல்பு வரும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த ஹெல்பிங் டெண்டன்சி மற்றவர்களிடத்திலும் வரும், நன்றி உணர்வு மற்றவர்களிடத்திலும் வரும், இந்த ஹெல்பிங் மைண்டு பெருகும் அனைவரிடத்திலும். அப்ப நாடே உங்களுக்கு சுபிச்சமா இருக்கும், எல்லா மக்களும் உங்களுக்கு சுபிச்சமாக இருப்பார்கள். அப்ப போட்டி பொறாமை இந்த இதெல்லாம் வரவே வராது, புரியுதுங்களா? அதனால அந்த ஒரு ஒழுக்கத்தை நாம கடைபிடிக்க வேண்டும் என்று சித்தர்கள் வலியுறுத்தி கூறியிருக்கின்றார்கள். அடுத்தபடியாக பார்த்தீங்க என்று சொன்னால் நம்ம சீக்கிரமாக சாப்பிட்டு சீக்கிரமாக எழுந்திட வேண்டும். அதாவது சீக்கிரம் அப்படின்னா இது என்னன்னா நேரத்திலேயே சாப்பிடணும், புரியுதுங்களா? அதுதான் நம்ம சொல்றோம். நம்ம சித்தர்கள் அந்த காலத்துல அப்படிதான் இருந்தாங்க. விளக்கு பொருத்ததுக்கு முன்னாடி விளக்கு பொருத்தணும்னா கொஞ்ச நேரத்திலேயே சாப்பிட்டுருவாங்க, புரியுதுங்களா? அப்ப அந்த காலத்துல கரண்ட் இல்லை அப்படிங்கிறது இது ஒரு காரணம் சொல்றாங்க. ஆனா அதுதான் ஒரு ஆரோக்கியமான ஒரு மனிதனை உண்டாக்கக்கூடிய தன்மையை அந்த நேரத்திலே சாப்பிடக்கூடிய தன்மையை ஏற்படுத்தியது. ஆனால் நேரத்துல சாப்பிட்டாலும் நேரத்துல படுத்தாலும் நேரத்திலே எழுந்திரிச்சிடுவாங்க, அதிகாலையிலே எழுந்திரிச்சிடுவாங்க. 3 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடுவாங்க, புரியுதுங்களா? இப்ப எங்க இருக்கு எந்திரிக்க 10 மணி 9 மணிக்கு தான் ஆகுது. அது ஆபீஸ் போனாங்களா போறவங்க தான் ஒரு கொஞ்சம் நேரத்துல எழுந்திரிக்கிறாங்க. ஆபீஸ் போக சொந்த வேலையை பார்க்குறவங்க எல்லாருமே கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிக்கிறாங்க. ஆகவே இந்த பழக்கத்தையும் நம்ம மேம்படுத்திட வேண்டும். அப்பொழுது மேம்படுத்தினால்தான் நம்ம அதனுடைய முழு பயனையும் நம்ம பெற முடியும். நம்ம வாழ்க்கையினுடைய மென்மேலும் வெற்றி பெற்று வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெற்று அந்த முழு பயனையும் நம்ம வாழ்வில் பெற முடியும். ஆகவே நேரத்திலேயே ஒரு 7 மணி 7:15 கூட நம்ம சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துட்டு ஒரு 8:30 மணி 9 மணிக்கெல்லாம் நம்ம வந்து உறங்க போய்விடும். 8:30 9 அப்படின்னா நமக்கு பகல் மாதிரி தான் வச்சுங்களேன். சில பேர் 11 மணி 2 மணிலாம் ஆயிடுது, புரியுதுங்களா? அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா உடல் ஆரோக்கியம் என்பது முக்கியம். அப்ப உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் உங்களுக்கு வந்து மற்ற உள்ளம் ஆரோக்கியமாக இருக்கும், உறுப்புகள் ஆரோக்கியமாக இருக்கும், உங்க மனசு ஆரோக்கியமாக இருக்கும். அப்ப உடம்பு நீண்ட நாளைக்கே அந்த வேலையை செய்து கொண்டு இருக்கும். அப்ப உங்க புத்துணர்வு பெருகும் உடம்புல. அப்ப புத்துணர்வு பெருகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா 10 நிமிஷத்துல செய்யற விஷயத்த 2 நிமிஷத்துல செஞ்சிருவீங்க, புரியுதுங்களா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ஆயுள் பெருகும், ஆரோக்கியம் பெருகும், இது எல்லாமே நடக்கும். அதுக்கு தான் நம்ம நேரத்திலேயே சாப்பிட்டு சீக்கிரமே எழுந்திருக்க வேண்டும் என்ற ஒரு புரிதலை சித்தர்கள் அதை சொல்லி இருக்கின்றனர். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னன்னா சில பேர் எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஆமா அப்படி இருக்கிறா, இவன் இப்படி இருக்கிறா, இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு. அதாவது நான் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா சித்தர்கள் சொல்றாங்க அப்படின்னா, உனக்கு என்ன கிடைத்திருக்கிறதோ என்ன விஷயமும் உங்களுக்கு கிடைத்திருக்கிறதோ அதை வைத்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், புரியுதுங்களா? ஒருத்தர் வந்து ஃபிளைட்ல பறக்கலாம் அப்படின்னு சொன்னா நீங்க ஃபிளைட்ல பறக்குதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் அதற்குண்டான முயற்சிகளை நாம மேற்கொள்ள வேண்டும். அதுக்காக அவன் போறான், நம்ம நாமும் போறதுக்கு உண்டான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும், புரியுதுங்களா? ஆனால் அதையே நினைத்து புலம்பிக் கொண்டே இருக்கக்கூடாது, புரியுதா? அப்ப அதுதான் இருக்கிறதை வைத்து திருப்தி அடை அப்படின்னு நம்ம முன்னோர்கள் அந்த பழமொழி சொல்லி இருக்கின்றார்கள். ஒருத்தர் அப்படி போறதுனால இப்போ அதுக்கு நீங்க அடைய முயற்சி செய், புரியுதா? ஆசை கொள்ளாதே அடைய முயற்சி செய் அப்படின்னு அந்த பழமொழியை நம்ம முன்னோர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அடைய முயற்சி செய்யறது அது ஒரு நல்ல விதமான பழக்கம். ஆனால் அதை நினைத்து நம்ம கவலைப்படக்கூடாது, அதை நினைத்து நம்ம பொழுதுனைக்கு புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. அது உங்களுடைய ஆரோக்கியத்தை அது சீர்குலைக்கும். அதுதான் அந்த மாதிரி விஷயத்தை சித்தர்கள் சொல்லி இப்ப நவீன ஆராய்ச்சிகளின் மூலமாக அது என்ன சொல்றாங்கன்னா, மனக்கவலை மன உளைச்சலானா அந்த உடம்பில் சுரக்கின்ற அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த வேண்டாத பொருட்கள் உற்பத்தியாகி உடம்பிலே கேன்சர் போன்ற நோய்களை எல்லாம் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்றன என்பதை அவர்கள் நீத்தரமாக சொல்லி இப்பொழுது ஆய்வுகளுடைய தரவுகள் எல்லாம் நமக்கு உணர்த்துகின்றன. அதனால நம்ம அந்த மாதிரி விஷயத்துக்கே போகக்கூடாது. உனக்கு என்ன இருக்கின்றதோ அதை வைத்து நீ மகிழ்ச்சியாக இரு, ஆனால் முயற்சி செய், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனால் மகிழ்ச்சியாக இருக்காமல் நீ வந்து புலம்பிக் கொண்டு மன உளைச்சல் ஆகி கொண்டு மனக்கவலை ஏற்படுத்தி கொண்டு இயல்பாக மனக்கவலை என்பதெல்லாம் செயற்கையாக ஏற்படுத்திக் கொள்கின்ற ஒரு விஷயம் தான் மனித குலம், புரியுதுங்களா? எதுவுமே ஒரு புரியாம ஒரு புரிதல் இல்லாம இதுக்கெடுத்தாலும் மனக்கவலைப்படுறது, மன உளைச்சல் ஆகிறது, இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் மனிதனுக்கு வைத்து செய்து கொள்கின்ற ஒரு செயற்கையான ஒரு விஷயம்தான், புரியுதுங்களா? அது இயற்கையாக படைக்கப்பட்டவை அல்ல, செயற்கையாக இவங்களை நீங்க இது. அதனால்தான் சித்தர்கள் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள், மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் என்ற பாடலில்
அந்த மனதினுடைய தன்மையை பற்றி உங்களுக்கு தெளிவாக விளக்கி இருப்பார்கள். ஏன்னு சொன்னால் மனசுதான் எல்லாமே காரணம். நீங்க மகிழ்ச்சியா இருக்க நீங்க நினைச்சா மகிழ்ச்சியா இருப்பீங்க. நீங்க மற்றபடி நினைச்சீங்கன்னா அப்படித்தான் இருப்பீங்க. அப்படிதான். அதனால மகிழ்ச்சியா இருப்பதாக நம்ம எண்ணிக்கொண்டு நமது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் கூட அந்த பிரச்சனைகளை எவ்வாறு நம்ம களைய வேண்டும் என்பதில் தான் நமது மனசு போக வேண்டும் இல்லையா? அதை நினைத்து நம்ம கவலைப்படக்கூடாது. புரியுதுங்களா? இன்னும் ஒருபடி மேலே போய் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டு அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய ஒரு வல்லமையை ஒரு யோசனையை நம்ம செய்து அந்த பிரச்சனையை நம்ம தீர்க்க பாடுபட வேண்டும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கவலை வராமல் மகிழ்ச்சியாக நம்ம இருக்கும் பொழுது அதனுடைய நம்ம மனதனுடைய செயலானது இன்னும் பல மடங்கு உயரும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதுல வெற்றி பெறுவீங்க. அப்ப வெற்றி பெறுந்தா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க. இதுதான் உங்களுடைய விஷயம். அதனால இருப்பதை வைத்து திருப்தி அடை என்பதை தான் இப்படியும் சொல்லி இருக்கிறார்கள், அப்படியும் சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே நம்ம எந்த விஷயமாக இருந்தாலும் அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்ம செல்வதற்கு நம்ம கவலை கொள்ளாமல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்வதற்கு அதை நல்ல விதமாக பயன்படுத்தி நம்ம அதை முயற்சி செய்ய வேண்டும். புரியுதுங்களா? இது எல்லோருக்கும் இது பொதுவானதாகத்தான் இந்த உலகமானது படைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த படைக்கப்பட்ட உலகத்தில் ஒவ்வொருடைய செயல்பாடுகள் வைத்துதான் அவர்களுடைய வெற்றியானது தீர்மானிக்கப்படுகிறது. புரியுதுங்களா? ஒருத்தர் வெற்றி பெற்றவர்கள் மிகப்பெரிய ஒரு வானத்திலிருந்து குவித்த ஒரு ஆள் கிடையாது. புரியுதுங்களா? நீங்கள் தான் அதை முடிவு செய்ய வேண்டும். உங்களுடைய மனது தான் அதை முடிவு செய்ய வேண்டும். அப்ப அவரு அப்படிங்கிறார், இவரு அப்படிங்கிறார், அதை பார்க்க கூடாது. நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு பார்த்து அதுக்குண்டான விஷயங்களை எல்லாம் நம்ம மனசுலேயே போட்டு அசை போட்டு அதுக்குண்டான ஒரு வெற்றியாளர் ஆவதற்குண்டான விஷயங்கள் என்னென்ன என்பதை நம்ம அதை நினைத்து பார்த்து அதுக்குண்டான முயற்சிகளை நம்ம எடுக்க வேண்டிய ஒழிய மற்ற விஷயங்களில் நமது மனசானது கவலை கொண்டு அங்க போயிட்டே இருக்கக்கூடாது. இதுதான் நமது சித்தர்கள் தெளிவாக கூறியிருக்கின்ற அந்த விஷயங்கள். ஆகவே இதை நம்ம பின்பற்றி நாம ஒரு மிகச்சிறந்த ஒரு வெற்றியாளனாக மாறக்கூடிய அந்த வாய்ப்பை நாம பெற வேண்டும். அதனாலதான் நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் சித்தர்கள் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த பயிற்சி முறைகளையும் இது போன்ற அந்த விஷயங்களை எல்லாம் நம்ம பின்பற்ற வேண்டும். அடுத்தபடியாக பார்த்தீங்க என்று சொன்னால் உங்களுடைய மனதை எப்பொழுதும் ஒரு புத்துணர்வாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று வருகின்ற ஒரு எதிரில் வருகின்ற ஒரு உற்றார் உறவினராக இருந்தாலும் சரி, இல்ல பழக்கப்படாத ஒரு நபர்களாக இருந்தாலும் சரி, யாரையுமே நாம இன்முகத்துடன் வரவேற்று அவர்களை நம்ம இன்முகத்துடன் அவருடைய நலம் விசாரிக்க வேண்டும். அப்பொழுது நலம் விசாரிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா மூஞ்சி சில பேர் பாத்தீங்கன்னா தெரிஞ்சவங்களா கூட இருப்பான், இல்ல சொந்தக்காரராக கூட இருப்பான். புரியுதுங்களா? மூஞ்சி பார்த்தா உருன்னு வச்சுட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா? அப்படி வச்சிருக்கிறது எந்த பிரயோஜனமும் கிடையாது. புரியுதுங்களா? மனிதனுக்கு கடவுள் கொடுத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்ற விலங்குகளிலிருந்து மனிதனுக்கு கொடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மற்ற மனிதனை தன்னை போல் நேசிக்கிறதுக்கு அவனுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொடுத்திருக்கின்றார்கள். இவன் தான் அதை செயற்கை முறையில் கோவப்பட்டு அவங்க மேல எரிச்சல் பட்டு போட்டி பொறாமை கொண்டு அவன் உருன்னு பார்க்கறது. புரியுதுங்களா? அது தேவையே இல்லை. அதனால உங்களுக்கு யாரு பிடிச்சவும் பிடிக்காத யாரு இருந்தாலும் எதிர்த்தாப்புல வரும் பொழுது ஒரு இன்முகத்துடன் அவரை பார்த்து நல்லா இருக்கிறீங்களா, இல்ல சௌக்கியமா அப்படின்னு கேட்கறது என்ன பிரச்சனை வந்துட போகுது? அப்ப நீங்க அப்படி கேட்கும் பொழுது உங்களுக்கு பதில் தரும் முகமாக அவரும் உங்களை இன்முகத்துடன் உங்களை பார்ப்பார், உங்களுடைய உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பார். இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. நீங்களே சரியா நடக்காத பொழுது அந்த எதிர்த்தரப்பில் இருப்பவர்கள் எப்படி உங்களுடைய நல்ல விதமாக நடப்பார்கள்? அவை சில பேர் பார்த்துக்கலாம், புலம்பி கேட்டிருக்கலாம், அவன் அப்படி பண்றான், இப்படி பண்றான், இந்த மாதிரி பண்ணிட்டான், அந்த மாதிரி பண்றான் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கிட்ட கோல் மூட்டுற வேலையெல்லாம் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஒருத்தரை பத்தி சொல்றது, இன்னொருத்தர்கிட்ட சொல்றது. புரியுதுங்களா? அந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களை மற்றவர்கள் சொன்னாலும் உங்களுக்கு எப்படி அது கவலைக்குரிய விஷயமாக இருக்குமோ அதே மாதிரிதான் மற்றவர்களுக்கும் அது இருக்கும். புரியுதுங்களா? அப்ப நாம ஃபர்ஸ்ட் திருந்தணும். இப்ப சீர்திருத்தம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, சீர்திருத்தம் அப்படின்னு சொல்றவங்க ஃபர்ஸ்ட் அதை பத்தி செஞ்சு காட்டணும். அது செஞ்சு காட்டினா தான் மற்றவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு தலைவராக இருக்கிறவர் அவர் அதை போய் நடந்தா தான் அது இருக்கின்ற தொண்டர்கள் நடப்பாங்க. இப்ப நீயே செய்யலாம் யார் உங்களுக்கு எந்த தொண்டர்கள் நடப்பான்? புரியுதுங்களா? அது மாதிரிதான் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம முதல்ல அதை முன்னெடுக்கணும். அவன் பேசிட்டோம், அவன் அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம அதை வெயிட் பண்ணக்கூடாது. நாமவே முன் அதனுடைய வழியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும்.
அப்ப ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்களும் அதனுடைய வழியை பின்பற்றி நல்ல விதமாக நம்மிடம் நடந்து கொள்வார்கள். அப்ப இந்த கோபம், தாபம், புகைச்சல், எரிச்சல் எதுவுமே இருக்காது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய இயல்பான வேலைகளை செய்து கொண்டிருக்கலாம். அப்ப நம்ம மேல் மற்றவர்களுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படும். அப்ப நம்மளுடைய வேலைகள் நல்ல விதமாக செய்யும். அடுத்தவர்களுடைய முகம் சுளிக்கும் விஷயங்கள் எல்லாம் நம்மிடம் வராது. நம்மை பார்த்தாலே ஒரு நல்ல விதமாக எண்ணுவார்கள். அது நம்மளுடைய வெற்றிக்கு மேலும் மேலும் ஒரு உந்துதலாக இருக்கும். புரியுதுங்களா? அதனால நம்ம இது மாதிரியான இந்த நல் ஒழுக்க நெறிகளை எல்லாம் சித்தர்கள் அவர்கள் தெளிவாக அறிவித்து அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் கூறிய இந்த வழிகாட்டுதல் நெறிமுறைகள் படி நாம நடக்கும் பொழுது வாழ்வில் மிகச்சிறந்த ஒரு வெற்றியாளராக மாற முடியும். அதுதான் பாத்தீங்கன்னா எப்பொழுதும் ஒரு புன்னகையோடு நம்ம வரவேற்போம் அப்படின்னா நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால நம்ம புன்னகை நம்ம இருந்தாலே நம்ம சிரிப்பு வந்தாலே உடம்பில் சில ரியாக்ஷன்லாம் ஏற்படுதுன்னா இப்ப நவீன ஆய்வுகளுடைய தரவுகள் எல்லாம் நம்ம உணர்த்துகின்றன. அப்ப அந்த புற்றுநோய் வருவதற்குண்டான விஷயங்கள் கூட வருவதில்லை என்பதெல்லாம் இந்த ஒரு சிரிப்பான ஒரு விஷயங்களிலே அது நடக்கின்றது. அதனாலதான் சில நாடுகளில் எல்லாம் பாத்தீங்கன்னா லாஃப் தெரப்பி அப்படின்னு கூட சிரிப்பு மருத்துவம் கூட சில இடங்கள்லாம் சொல்றதா கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்ம அது எந்த வகையில உண்மை நமக்கு தெரியல. ஆனா அந்த மாதிரி நடக்கிறதா நம்ம பத்திரிகை செய்தி இது மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால சிரிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான மனிதனுக்கு உண்டான ஒரு விஷயமாகும். அந்த சிரிப்பை நாம நாள்தோறும் நல்ல விதமாக சிரிப்போம். அடுத்தவர்களை பார்த்து ஏளனமாக சிரிக்காமல் மகிழ்ச்சியாக சிரிப்போம். புரியுதுங்களா? மற்றவரை பார்த்து ஏளனமா சிரிக்கிற சிரிப்புலாம் சிரிக்கக்கூடாது. நம்ம மனதை மகிழ்ச்சியாக வைப்பதற்கு உண்டான சிரிப்புகளைத்தான் நம்ம சிரிக்க வேண்டுமே ஒழிய மற்றவர்களோடு சேர்ந்து நம்ம அந்த மாதிரியான சிரிப்புகளை தான் நம்ம மகிழ்ச்சியாக சிரிக்க வேண்டும். அப்ப சிரிக்கும் பொழுது நமது உடல்களில் பல்வேறு விதமான ரசாயன மாற்றங்கள் எல்லாம் நடக்கின்றன. அந்த மாற்றங்கள் நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். நமது ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் இந்த உடலை நோய் நிலைமையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்துகின்றது. அது எப்படி என்றால் இந்த உடலானது கவலையின்றி இருக்கின்றது. கவலை ஏற்படாமல் பார்த்துக்கிட்டு அந்த சிரிப்பு மன உளைச்சல் ஏற்படுவதில்லை. அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இயல்பாகவே தூக்கம் வரும். அந்த உடல் உள்ளுறுப்புகள் எல்லாம் இயல்பாகவே சீர்படும். அப்பொழுது உங்களுடைய ஆயுள் மேம்படும். இதெல்லாம் நடக்கும் இயல்பாகவே. இது மாதிரியாக சித்தர்கள் சித்த மருத்துவத்தை மட்டுமல்லாமல் மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கை ஒழுக்க நெறிமுறைகளையும் அவன் வெற்றியாளனாக எப்படி அது மாற வேண்டும் என்னும் என்பதை பற்றிய ஒரு படிநிலைகளையும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நாம் ஏற்கனவே கூறியது போல அவர்கள் ஜோதிடத்தையும் ஒரு கருவியாக இந்த மனித உலகத்திற்கு படித்திருக்கின்றார்கள். அந்த ஜோதிடத்தில் எண்ணற்ற விஷயங்கள் இருக்கின்றன. நீங்க வாழ்விட விஷயங்களாக இருந்தாலும் சரி, ஒரு வீடு கட்டுவதாக இருந்தாலும் சரி, இல்ல ஒரு மாப்பிள்ளை பெண் பார்ப்பதாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் அவர்கள் சில விஷயங்களை சொல்லியிருக்கின்றார்கள். அதே போது பார்த்தீங்கன்னா நீங்க யாரை பக்கத்துல வச்சுக்கணும், யாரை பக்கத்துல வைக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க அதனுடைய லட்சணத்தில் எல்லாம் அந்த மனிதனுடைய லட்சணத்தை எல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். யாரை நம்ம கூட வெளியில போகும்போது கூட்டிகிட்டு போகணும், யாரை கூட்டிகிட்டு போகக்கூடாது, எந்த மாதிரியான காட்சிகளை நாம பார்த்து விட்டு செல்ல வேண்டும், எந்த மாதிரியான காட்சிகளை நாம் ஒரு விஷயத்துக்கு செல்லும் பொழுது பார்க்கக்கூடாது என்பதை எல்லாம் அவர்கள் அறிவித்து கூறியிருக்கின்றார்கள். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜோதிடத்தின் கீழ் அது வருகின்றது. ஆகவே அந்த ஜோதிடத்தின் வருகின்றபடியால் தான் இந்த ஜோதிடமானது பலவாக பெருகி பயங்கரமான ஒரு வேகத்தில் போய்கொண்டிருக்கின்றது. மேக்சிமம் மனிதர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிடத்தை பின்பற்றி ஒரு வெற்றியாளராக மாறி இருக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே சித்தர்கள் இதிலிருந்து என்ன புரிகிறது என்றால், சித்தர்கள் மனிதர்களுக்கு சித்த மருத்துவத்தை மட்டும் கொடுத்து விட்டு இருக்கவில்லை. அவர்கள் மனிதன் பிறந்ததிலிருந்து வாழுகின்ற கால வரையிலும் அவர்களுக்கு வேண்டுகின்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதை நாம் தான் சரியாக பின்பற்றவில்லை, அதை நாம் தான் சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை, அதை நாம் தான் சரியாக படிக்கவில்லை. புரியுதுங்களா? இது சரியாக நாம் அதை படித்திருந்தால் அதை நம்ம பின்பற்றி இருப்போம், அல்லது அதை நம்மளுடைய வாழ்வியலில் அதை வசமாக்கி கொண்டு அவர்கள் கூறிய அந்த கருத்துக்களை நம்ம ஃபாலோ செய்து மிகச்சிறந்த ஒரு வெற்றியாளனாக மாறி இருக்க முடியும். ஆகவே இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நாம ஒவ்வொரு நாளும் ஃபாலோ செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம மிக பெரிய ஒரு வெற்றியாளராக மாற முடியும். ஆகவே இன்று இருந்தாவது சித்தர்களுக்குரிய
இந்த மூளை பயிற்சி மற்ற விஷயங்கள் எல்லாம் நாம ஃபாலோ செய்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. அதை நாம வெற்றியாளராக மாறுவதற்குண்டான அந்த விஷயங்களை எல்லாம் செய்வோம். வெற்றியாளர் வெற்றியாளராக மாறுவோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னும் நிறைய பயிற்சிகள் இருக்கின்றன. மூளைக்குண்டான பயிற்சிகள், கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள். அது எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளையும் நம்ம பேசுவோம். இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள். பார்க்கும் பொழுது அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கூர்மையாக கிடைக்கும். ஆகவே அடுத்தபடியாக நாம பார்த்தீங்கன்னா, இப்ப பல்வேறு ஊர்களில் இருந்து அன்பர்கள் உடைய நோய்களை பற்றி வாட்ஸ்அப் மூலமாக நமக்கு தகவல் தெரிவித்திருக்கின்றார்கள். அதற்கு பதில் கூறும் முகமாக இன்னைக்கும் சில கேள்விகளை நம்ம படித்துவிட்டு அதற்கு நம்ம பதில் கொடுக்கின்றோம். முதலாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னா, திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் என்ற ஊரில் இருந்து மூர்த்திராமன் என்ற ஒரு அன்பர் இந்த கேள்வியை கேட்டிருக்கின்றார். சார் வணக்கம். எனக்கு பார்த்தீங்கன்னா உடல் மெலிமை காணப்படுகிறது. இது உடல் பருமனாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றதா? இதுக்கு நான் நிறைய சிகிச்சைகள் எடுத்து விட்டேன். ஆனால் எந்த சிகிச்சையிலும் இந்த உடலானது பருமனாக இருக்கிறேன். ஏன்னா மெலிமை காணப்படுவதால் அது நான் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் தேர்ச்சின்னு எண்ணத்தில் இருக்கிறேன். அதனால சித்த மருத்துவத்தில் சிறந்த தீர்வுகள் இருந்தால் கூறுங்கள் சார் அப்படின்னு இவரை கேட்டிருக்கிறாரு. இவர் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்திலிருந்து மூர்த்திராமன் என்று சொல்லுகின்ற ஒரு அன்பர் இந்த கேள்வி கேட்டிருக்கிறார். இவர் பார்த்தீங்கன்னா இயல்பாகவே உடல் மெலிந்த நிலையில் இருக்கின்றார். அவருக்கு உடல் பருமனாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தக்கூடிய மருந்துகள் இருக்க கேட்டிருக்காரு சித்த மருத்துவத்தில். அது நிறைய இருக்கு. சித்த மருத்துவத்தில் தான் இந்த மாதிரி மருந்துகள் எல்லாம் இருக்கின்றன. ஆகவே நம்ம முதலில் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய உணவுகளை நீங்கள் சாப்பிடுங்க. அதாவது நிறைய உணவுகள் இருந்தால் நீங்கள் இந்த உணவு தான் சாப்பிடணும், அந்த உணவு தான் சாப்பிடணும் அப்படின்னு இது இல்லை. குறிப்பான விஷயங்களை எல்லாம் நீங்கள் முதலில் தவிர்த்து விட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான உணவுகள் பிடிக்கின்றதோ அந்த உணவுகளை நன்றாக வயிறு நிறைய சாப்பிடுங்கள் முதலில். இல்லை உங்களால சாப்பிட முடியல, பசி இருக்கிறதுல அப்படின்னா அதுக்கு சில மருந்துகளை நாம சொல்கிறோம். அதை நீங்க வாங்கி சாப்பிடுங்கள், நன்றாக பசி இருக்கும். அதனால நீங்க முதலில் நன்றாக சாப்பிட வேண்டும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இது தினந்தோறும் பார்த்தீங்கன்னா இந்த பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பு இது போன்ற அந்த பருப்பு வகைகள்லாம் வாங்கி நீங்க தினந்தோறும் அதுல இருந்து அப்படி தினந்தோறும் ஒரு வேலைக்கு ரெண்டு அப்பப்போ சாப்பிடுங்க. அப்புறம் பழங்கள் நிறைய சாப்பிடுங்க. அப்புறம் நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடிய பழக்கங்கள் இருந்தாலும் ஆட்டுக்கறி எடுத்து நல்லா அந்த கறியை நல்லா வீரமாகக்கூடிய வகையில் சமைத்து அதை நம்ம சாப்பிடலாம். அதே மாதிரி இந்த தயிர், பால் இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம அதிகமாக நம்ம சாப்பிட்டு வர வேண்டும். இது மாதிரி சாப்பிட்டுட்டு இப்ப நான் கூறு மருந்துகளை எல்லாம் நீங்க சாப்பிடலாம். ஆனா நீங்க சாப்பிடாம இந்த டீ, காஃபி இதை குடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. 3 வேளையும் நம்ம சாப்பிட வேண்டும். புரியுதுங்களா? 3 வேளையும் சாப்பிடும் பொழுது நீங்கள் சாப்பாடு சரியாக சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் உடல் ஆட்டோமேட்டிக்காக அது பருமனாகும். நீங்கள் சாப்பிட பிடிக்காமல் இல்லை பசியின்மை காரணமாக சாப்பிட மறுத்தால் அந்த உடலுக்கு அந்த ஊட்டம் ஒன்று ஏற்படாது. ஆகவே உங்களுக்கு பசியின்மை இருந்தால் சரியாக சாப்பிட முடியவில்லை என்றால் அதற்கும் நான் மருந்து சொல்கிறேன். அதை நீங்கள் வாங்கி கரெக்டாக சாப்பிட்டாங்க. இது சரியாக பசியில்னு வச்சிங்களேன், எல்லா சித்த மருந்து கடைகளிலும் பார்த்தீங்கன்னா திரிகேடுக்கு சூர்ணம் அப்படின்னு ஒரு சூர்ணமானது இருக்கின்றது. அதை வாங்கி காலை மாலை 2 வேளை இடையில ஒரு ஸ்பூன் சாப்பிட்டாங்க. அது கூட நம்ம பொன்னாங்கண்ணி, அதே மாதிரி கரிசலாங்கண்ணி, கீரை வகைகள் இருக்கின்ற அந்த சமைத்தும் சாப்பிடலாம். அந்த கீரைகளை நம்ம பவுடராக வாங்கிட்டு அதையும் காலை மாலை வரை ஒரு ஸ்பூன் நாம் சாப்பிடுங்க. அப்புறம் அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அமுத்திரா அசுகந்தி லேகின்னு சொல்லிட்டு அமுத்திரா லேகின்னு சொல்லிட்டு எல்லா சித்த மருந்து கடைகளிலும் இது கிடைக்கும். அந்த லேகியத்தை வாங்கி காலை மாலை 2 வேளை நீங்க ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு பால் குடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு உடம்பு நன்றாக பருமனாகும். அதோடு மட்டும் இல்லாமல் பசியின்மை இது இல்லாமல் இருப்பதனால் மற்ற மருந்துகளையும் சேர்த்து இது கூட சாப்பிடும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய உடல் எடையானது கூடும். அது எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் நீங்கள் தினந்தோறும் 3 வேளை நீங்கள் சாப்பிடக்கூடிய தன்மை உடையவராக இருக்க வேண்டும். புரியுதுங்களா? அப்ப பசி இல்லைன்னா நான் இப்போ ஊறி மருந்துகளை சாப்பிடும் பொழுது பசி எடுத்து விடும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த தன்மை உண்டாகும். ஆகவே இதை நீங்கள் பின்பற்றி வாருங்கள். உங்களுடைய உடல் பருமனானது இதன் மூலம் உங்களுக்கு கூடும். ஆகவே இதை பின்பற்றுங்கள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா
தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை என்ற ஊரிலிருந்து செல்லச்சாமி என்ற ஒரு அன்பர் இந்த கேள்வியை கேட்டிருக்கின்றார். சார் வணக்கம். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருடமாகவே சர்க்கரை நோய் இருக்கின்றது. ஆனால் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா ஒரு 200 250 வரை அந்த சர்க்கரையினுடைய அளவானது இருக்கின்றது. HbA1 ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8.5 அதுல இருந்து ஒரு 7.4 அந்த ரேஞ்சில் தான் எப்போ பார்த்தாலும் இருக்கும். கொஞ்சம் கூடும் கொஞ்சம் குறையும். அதுக்கு கீழே 7க்கு கீழே குறைவதில்லை. ஆகவே இதற்கு நிறைய மருத்துவங்கள் நான் செய்து வருகிறேன். ஆனால் இது ஒரு இந்த சுகரானது குறைந்த பாடில்லை. ஆனால் உடல் உபாதைகளும் ஏற்கனவே இருக்கின்றன. அடிக்கடி யூரின் போடுற பிரச்சனை, அதே போல யூரின் எரிச்சல் இருக்கின்றது. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கின்றன. இரவு நேரங்களில் அதிகமாக யூரின் வருகின்றது. ஆகவே இதுக்கு சரியான சித்த மருந்துகள்னால் கூறுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை என்ற ஊரிலிருந்து செல்லச்சாமி என்ற ஒரு நண்பர் இந்த கேள்வியை கேட்டிருக்கின்றால். இவர் பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு. 15 வருடமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றார். அது 15 வருடமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு உடலில் இருக்கின்ற நிறைய உறுப்புகள் கொஞ்சம் பாதிப்படையக்கூடிய சுச்சுவேஷன் தான் நீங்க சொல்லுகின்ற அந்த குடிகுணங்கள் எல்லாம் காட்டுகின்றது. அது ஏனென்று சொன்னால் அந்த யூரின்ல மற்ற இடத்துல உங்களுக்கு அந்த சிறுநீர் போகின்ற பாதைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சுகரினுடைய படிமங்களாக இருப்பதனால் அதனுடைய வேலையை அதனுடைய விஷயமாக செய்கிறது. அப்புறம் இயல்பாகவே சர்க்கரை நோயினுடைய குடிகுணங்களாக பார்த்தீங்கன்னா அதிகமாக யூரின் போகும், இரவு நேரங்களில் அதிகமாக போகும். இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றது. ஆகவே நீங்க அந்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். அதோடு மட்டுமில்லாமல் இதற்கு சிறந்த சித்த மருந்துகள் எல்லாம் இருக்கின்றன. அந்த மருந்துகளை எல்லாம் நீங்க சரியாக சாப்பிடும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு வராது. ஆகவே அந்த சித்த மருந்துகள் சிலவற்றை உங்களுக்கு நான் கூறுகின்றேன். அந்த மருந்துகளை எல்லாம் நீங்க சாப்பிட்டு வாங்க. அதே மாதிரி உணவு முறைகள் இதுக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. உணவு முறைகளை நீங்க சரியான முறைகள் நீங்கள் சாப்பிட உணவு எப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில நீங்க ஏதாவது ஒரு கேழ்வரகு அல்லது கோதுமை இதனால செய்யப்பட்ட உணவுகள், தோசை இல்லைன்னா ஒரு அடை போன்று ஏதாவது இல்லைன்னா அதில் செய்கின்ற ஒரு ரவைகள், இது போன்ற விஷயங்களை நம்ம சாப்பிட வேண்டும். அதே மாதிரி ஏதாவது கொஞ்சம் சுண்டல் அது மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம் காலை டிஃபனுக்கு. மதிய நேரங்களில் பார்த்தீங்கன்னா அரிசி சாதம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு காய்கறிகள் நிறைய சாப்பிட வேண்டும். புரியுதுங்களா? அரிசி சாதம் கம்மியாக தான் ஒரு 200 கிராம் அளவுலாம் அரிசி சாதம் எடுத்துக்கணும். காய்கறிகள் தான் அதிகமாக இருக்கும். அதுக்கும் துவர்ப்புள்ள காய்கறிகள், கசப்புள்ள காய்கறிகளை நீங்கள் அதிகமாக எடுத்து வாருங்கள். இது உங்களுடைய சர்க்கரையுடைய அளவை கட்டுக்குள் வரும். அப்புறம் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. ஒரு காம்ப்ளிகேஷன், அதாவது சர்க்கரை நோயினால் வருகின்ற பின்விளைவுகள் இருக்கின்றது அல்லவா, அந்த பின்விளைவுகள் எல்லாம் இந்த மருந்துகள் சாப்பிடும்போது வராது. ஆகவே இது மாதிரி உணவுகளை எடுங்கள். அப்போ இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது கோதுமை, கேழ்வரகு அல்லது சிறுதானியங்கள் மற்ற தானியங்களால் செய்யப்பட்ட உணவுகளையோ இது ஒருவேளை ஏதாவது சிறுதானியங்களால் செய்யப்பட்ட உணவுகளை நீங்கள் சாப்பிடுங்கள். புரியுதுங்களா? இது மாதிரி குதிரைவாளி, சாமை, திணையரிசி, கம்பு இது போன்ற உணவுகள், கேழ்வரகு இது மாதிரி உணவுகள் எண்ணற்ற கோதுமை எல்லாம் இருக்கின்றது. இது மாதிரி ஏதாவது ஒன்று உணவுகளை நீங்க சாப்பிட்டு வாங்க. ஆனால் மைதா இது போன்ற விஷயங்களுக்கு அந்த உணவுகளை எல்லாம் சாப்பிட வேண்டாம். இது மாதிரி சாப்பிடும் பொழுது அது கூட பார்த்தீங்கன்னா சுண்டக்கடலை, இது மாதிரி பச்சை பட்டாணி போன்ற கடலைகள் நிறைந்த அந்த குருமாக்களோ அந்த குழம்புகளோ வைத்து அதுக்கு நம்ம தொட்டுக்கிறதுக்கு சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் ஸ்நாக்ஸ் நீங்க சாப்பிடணும் விருப்பப்பட்டீங்கன்னா இதுல கேழ்வரகு, கோதுமை, கம்பு இதனால் செய்யப்பட்ட இப்ப தின்பண்டங்கள் எல்லாம் இப்ப மார்க்கெட்டில் நிறைய வந்து விட்டன. அந்த சிறுதானியங்கள் செய்கின்ற அந்த உணவு பண்டங்களும் வந்து விட்டன. அதனால அது மாதிரியான உணவுகளை எல்லாம் நீங்க அந்த தின்பண்டங்களை எல்லாம் நீங்க உங்களுக்கு தேவையான அளவு நீங்க வாங்கி அதை அளவாக நீங்க சாப்பிடுங்க. பழங்களும் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். அது ஒரு அளவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ரொம்ப அதிகமாக எடுத்தாலும் சுகர் கூடிடும். பழங்களில் எண்ணற்ற கனிமங்கள், தாது உப்புக்கள், அல்கலாய்ட்ஸ் இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கின்றன. ஆகவே அந்த பழங்கள் நீங்கள் எடுக்கும் பொழுது அது உங்களுக்கு மிக சிறந்த ஒரு பலனை கொடுக்கும். அதே மாதிரி இருபாடியான உணவுகளை நீங்கள் சாப்பிடும் பொழுது அந்த உணவுகளே உங்களுடைய சர்க்கரையுடைய அளவை அதை கண்ட்ரோல் செய்யும். அப்ப சில மருந்துகளை நம்ம உணவுகளை சாப்பிட்டு சில மருந்துகளை நம்ம கொடுக்கிறோம். அந்த மருந்துகளை நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு அந்த சுகருடைய அளவு நன்றாக அது கட்டுப்படும். முதலாவதாக பார்த்தீங்க என்று சொன்னால் ஆவாரை சூரணம் இது எடுத்துங்க. கூட சிறு குறிஞ்சான் அப்படிங்கிற ஒரு சூரணம் இருக்கு. இது ரெண்டையும் வாங்கிக்கிங்க. கூட அப்ரக பஸ்புன்னு ஒன்று இருக்கு.
சித்த மருந்து கடையில் கிடைக்கும். இது மூணையும் வாங்கி மிக்ஸ் பண்ணிட்டு காலை மாலை 2 வேளை 1 ஸ்பூன் சாப்பாட்டுக்கு அப்புறம் நீங்க அதை சாப்பிட்டுட்டு சுடுதண்ணி கலந்து சாப்பிடுவாங்க. அப்ப அது கூட பாத்தீங்கன்னா கடுக்காய் சூரணம் அப்படின்னு ஒரு சூரணமானது இருக்கின்றது. இந்த சூரணத்தையும் காலை மாலை 1 ஸ்பூன் இரவு வேளைகளில் நீங்க சாப்பிட்டு வாங்க. நன்றாக கற்றுக்கொள் வரும். இந்த உணவு முறைகளையும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அப்புறம் உங்களுடைய இந்த மருந்து 1 மாதம் சாப்பிடுங்க. எந்த அளவுக்கு இருக்குதுன்னு அப்புறம் எனக்கு போன் மூலம் தகவல் தெரிவிங்கள். உங்களுக்கு அதுக்குண்டான பதிலை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இல்லைன்றால் இன்னும் சில வேலை மருந்துகள் எல்லாம் வீரியமிக்க மருந்துகள் எல்லாம் இருக்கின்றன திட்ட மருத்துவத்தில். அடுத்ததாக அந்த மருந்துகள் நம்ம கொடுக்கலாம். இப்போதுங்களா உங்களுடைய எஃபெக்ட், அதாவது இந்த மருந்துக்கு உங்களுடைய உடல் எவ்வாறு ஒத்துழைக்கிறது, எவ்வாறு அதை குணப்படுத்துகின்ற தன்மையை ஏற்படுத்துகிறது என்பதை எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த முறையில் நம்ம சிகிச்சை முறைகளை நம்ம மேற்கொள்வோம். ஆகவே இது மாதிரியான விஷயங்கள் செய்யுங்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், காலை மாலை 2 வேளை, ஏதோ 1 வேளை செஞ்சாலும் சரி 2 வேளை செய்தாலும் அல்லது ஒரு 30 to 45 நிமிடங்கள் ஒரு உடற்பயிற்சி நீங்க செய்தல். உடற்பயிற்சி செய்வதற்கு உங்களுக்கு சிரமமாக இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு வாக்கிங்காவது நீங்க செய்யுங்க. புரியுதுங்களா? அப்படி வாக்கிங் செய்யும் பொழுது உங்களுடைய சர்க்கரையுடைய அளவு வெகுவாக கூடிய, அதாவது உணவு, உடற்பயிற்சி, மருந்துகள், இது 3 சைமல்டேனியஸா உங்களுக்கு போகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய சர்க்கரையுடைய அளவு, அதனுடைய காம்ப்ளிகேஷன் எல்லாம் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே இது மாதிரியாக இந்த முறைகளை எல்லாம் பின்பற்றுங்கள். உங்களுடைய ஆரோக்கியத்தை அது மேம்படுத்தும். அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சி முடிந்த பின்னரும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் 9514325454 என்ற எண்ணில் உங்களுடைய சந்தேகங்களை வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது போன் மூலமாகவோ கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இதை மற்றவர்களுக்கும் உங்களுடைய உற்றார் உறவினர்கள், வாட்ஸ்அப் குரூப்கள், உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் இதை ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். வணக்கம்.